போன முறை வந்து 300 கடை வெட்டினதா சொன்னீங்க. சரி. ஸோ இந்த முறை எத்தனை கடை? இந்த வட்டம் கொஞ்சம் கடை கம்மி தானே, 230 தானே, 230 கடை தான். கொரோனானால இதனால கொஞ்சம் இந்த வட்டம் கடை கம்மி தான். அடுத்த வட்டம் கூடிடும், அது வழக்கம்போல கூட தான் செய்யும் கடை. இந்த வட்டம் 230 கடை வெட்டினோம். நல்லா அன்னதானம் நடந்துச்சு, மிகப்பெரிய கிராண்டாக நடந்துச்சு. சாப்பிடாத மக்கள் இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு போட்டாங்க. இந்த முறை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் சாப்பிட வருவாங்கண்ணே இந்த முறையானே? இந்த முறை நிறைய பேர் வருவாங்கண்ணே, கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. ஒரு 15,000 பேர் கூடயே தான் வரும். கணக்கு சொல்ல முடியாது, கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் வந்து கொண்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறது, பல பேர் நம்பிக்கையிலையும் இவ்வளோ கிராண்டாக செய்கிறாங்கன்னா இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, எதனால் இந்த கோயில் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கே தோணி தான் வந்திருக்கீங்க. கட்டாயம் ஒரு நம்பிக்கை தான். சரி, இது செஞ்சுருக்காங்க, இதனால தான் திருப்பி நடக்குது, அந்த நம்பிக்கை தான். அது நடக்க போய் தான் இன்னும் மேலும் மேலும் வளரும். இந்த வருஷம் வளர்ந்துடும், அடுத்த வருஷம் இதை காட்டிலையும் பிரம்மாண்டமாக வளரும். 50,000 போகிற பந்தி, 10,000 பேர் போகிற பந்தி கூடிக்கே தான் இருக்கும். அடுத்து இந்த இடம் பார்த்தாலும் பெருசாகவும் நாங்கள் செய்வோம். வாராள் மக்கள் சாப்பிட்டு தான் போகும், சாப்பிடாமல் யாரும் அனுப்ப மாட்டோம். வெள்ளக்கல் கிராம பொதுமக்களை பொறுத்தளவுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராச்சும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க, வெள்ளக்கலுக்கு போனேன்ப்பா, நல்லா ஒரு நிறைய சாப்பிட்டேன்ப்பா, அந்த இது சொல்லணும். அது போதும் எங்களுக்கு. குறை இருக்கக்கூடாது. அதெல்லாம் சித்தப்பா விடுங்க, வேலை நடக்குது, வேலை சாமி கம்மிட்ட விடுங்க. எனக்கு தெரிஞ்சது கண்ணை மறைக்காம எடுத்து வேலையா நான் பார்த்துக்கிறேன். வச்சுக்கலாமா மாப்பிள்ள? அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம மூச்சு அதில் படக்கூடாது, அதே அதில் சூடத்தை பார்த்துப்பா. சூடத்தை அந்த கட்டி சூட இருக்கு, அதில் போய் நீ பார்த்து இலை இப்போ சொல்லி கொண்டு போனேன். கொண்டு போனேன் அடைஞ்சலா இருக்கா அவர் போவாங்க. பேக்கில்
பேக்கில் போயிட்டு அங்கே ப்ரைஸ் வச்சு கொடுக்கும்போது இப்போ வரையா சாப்பிட வரையாப்பா